எப்போதும் உங்கள் கண்களுக்கு முன்பதாக வேத வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். சிலர் என்ன செய்கிறாங்க, ஒரு சின்ன அட்டையில் வேத வசனத்தை எழுதி அப்பப்போ அதை பார்க்குற மாதிரி வைக்கிறாங்க. நம்ம கையில் எடுத்து அப்பப்போ வசனத்தை, உங்களுடைய வசனம் உங்களுடைய மொபைலில் ஒரு வசனம் அப்பப்போ டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணுங்கள். ஒவ்வொரு நேரமும் ஒரு வசனத்தை வாசியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருவசனம் உங்கள் கண்களுக்கு படட்டும். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். வசனத்தை பார்க்க பார்க்க நம்முடைய மூளையும் ஆமென் ஸ்தோத்திரம் ரொம்ப கூர்மை உள்ளதாகும். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். மாவலிய கோரமாக மண் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் அவளாயும் அண்டை சேர்வே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். சங்கீதம் 119 அடுத்த தலைப்பு ஆயின். ஆயின் ஆயின் 121 ஆயின் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கண்ணு மாதிரியா. கண்ணு அந்த 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 வார்த்தை கண்ணு மாதிரி இருக்குமா, பார்க்கும்போது கண்ணு மாதிரி தெரியுமா. அது ஒரு துவக்கம், அது ஒரு ஆதாரம். நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவர். நம்முடைய தேவன் நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு ஆழமான மறைபொருள்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 123 பாருங்கள். ரட்சிப்புக்கும் நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது. கண்கள். அது மாதிரி 125 பாருங்கள். நான் உமது அடியேன் உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என் கண்களை உணர்வுள்ளவனாக்கும். கண்களை உணர்வுள்ளவனாக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். ஆமாம். அப்போது நம்ம கண்களை நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும். நம்முடைய கண் சுத்தமாக இருக்கணும். நம்ம பொய் வழிகளை நம்ம கண்கள் பரிசுத்தமானதை நோக்குவதாக. நம்முடைய கண்கள் எதை நோக்கக்கூடாது என்றால், நம்முடைய கண்கள் பறந்து போகிறதான செல்வத்தின் மேலேயோ, பறந்து போகிற உலக பொருட்கள் மேலேயோ, பொல்லாதவர்கள் மேலேயோ, அசுத்தமான ஆபாசமான காரியங்கள் மேலேயோ நம்ம கண்ணு போய்விடாதபடி கர்த்தருடைய வசனத்தில் கரெக்டாக இருக்கணுமா. ஏன்னா இந்த முழு உடலுக்கும் கண்ணு தான் விளக்காக இருக்குது. கண்ணு தான் விளக்கு. அதாவது கண்ணு தான் முக்கியமானது. கண் எதை பார்க்குதோ அதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. எதை நீ பார்க்குறாயோ அது உன் மனசை பாதிக்கும். அப்போ அந்த கண்ணை நம்ம பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருடைய வசனத்தினால எப்பவும் என் கண் முன்னே கர்த்தரை என் கண் முன்னே நிறுத்தி வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய வசனம் என் கண் முன்னால் இருப்பதா. அதனால தான் நம்ம வீட்டில் நிறைய வசனத்தை நம்ம வசன போர்டுகளை வச்சிருக்க காரணம், கர்த்தருடைய வசனம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருப்பதாக. கர்த்தருடைய வசனம் நம்முடைய கண்களுக்கு நடுவே இருப்பதாக அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, கண்களுக்கு முன்பதாக எப்பவும் வசனம் நம்ம கண்ணுக்கு தட்டுப்படணும். திருவசனம் தான் நம்ம வழி நடத்தும் பார்க்கணும். ரெண்டாவது சொன்னால் இது ஒரு ஆதாரம். இதுதான் வாழ்க்கையின் ஆதாரம். ஜீவனே அங்கேருந்து தான் வருது. வார்த்தை ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கிற ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஆண்டவருடைய வசனம் நமக்கு அந்த ஊற்று நமக்கு ஜெயம் தருகிற ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 121 நீதி நியாயமும் செய்கிறேன், அது நம்முடைய தீர்மானம். ஒடுக்குவருடைய கைக்கு என்னை ஒப்புக்கூடாதையும், அது ஜெபம். ஒவ்வொன்றும் சொல்கிறார். 22 அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரில் என்னை ஒடுக்க ஒட்டாதையும், இது ஜெபம். 23 உன் ரட்சிப்புக்கும் நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிற என் கண்கள் அதன் மேலேயே நோக்கமாக இருக்கிறது, அது ஒரு தீர்மானம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாதிரி 124 ஒரு ஜெபம், கிருபையின்படி நடத்துங்க, பிரமாணத்தை எனக்கு போதிங்க. 125 உம்முடைய சாட்சிகளை நான் பார்க்கும்படி, சாட்சிகளை நான் புரிந்து கொள்ளும்படி, சாட்சிகளை நான் அறிந்து கொள்ளும்படி என் கண்களை தெளிவாக்கும். உணர்வுள்ளவன் ஆக்கும்னா என் கண்களை தெளிவாக்கும். நீதி செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது, உங்களுடைய நியாயப்பிரமாணம் மற்றவங்களாம் மீறினாங்க, நான் அப்படி இல்லை, நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாக உங்களுடைய கற்பனைகளில் நான் பிரியப்படுகிறேன், கற்பனைகளை என் கண் முன்னால் வைத்திருக்கிறேன், கற்பனையின்படி நடக்கிறேன், ஆகையினால நான் கர்த்தருடைய வழியில் அந்த செம்மையான பாதையில் நடப்பேன், பொய் வழிகளை வெறுத்து விடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உங்கள் கண்கள் நேராக நோக்க கடவுது. எப்போதும் உங்கள் கண்களுக்கு முன்பதாக வேத வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். சிலர் என்ன செய்கிறாங்க, ஒரு சின்ன அட்டையில் வேத வசனத்தை எழுதி அப்பப்போ அதை பார்க்குற மாதிரி வைக்கிறாங்க. நம்ம கையில் எடுத்து அப்பப்போ வசனத்தை, உங்களுடைய வசனம் உங்களுடைய மொபைலில் ஒரு வசனம் அப்பப்போ டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணுங்கள். ஒவ்வொரு நேரமும் ஒரு வசனத்தை வாசியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருவசனம் உங்கள் கண்களுக்கு படட்டும். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். வசனத்தை பார்க்க பார்க்க நம்முடைய மூளையும் ஆமென் ஸ்தோத்திரம் ரொம்ப கூர்மை உள்ளதாகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் bless you. 119வது சங்கீதத்தில் 16வது பாகத்தை நம்ம இதில் பார்க்குறோம். நம்ம ஒடுக்கு இவர் நினச்சி இது ஒரு ஜெபமாகவே இருக்குது. இந்த பகுதி முழுவதுமே அவருடைய தான ஜெபமாக இருக்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். சொல்கிறாரு, ஒடுக்குறவர்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்காதீங்கப்பா, அடியனுக்கு நீங்கள் துணை நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அகங்காரிகள் என்னை ஒடுக்க விட்டுறாதீங்க, ஒப்பு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய பிரமாணங்கள் தேவனே எனக்கு போதிங்க, உங்களுடைய பிரமாணத்தின்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லுகிறார். இந்த நாள் நாம் ஜெபிப்போமா? நம்ம சங்கீதக்காரனுடைய ஜெபத்தையே நாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, கிருபை இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை ஒடுக்குகிறவர்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதீங்கப்பா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணை நிற்கிறதை எங்களுடைய பகைஞர் காணணும்ப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம்ப்பா, நீர் எங்களுக்கு துணையாய் நின்று அகங்காரிகளுக்கு எங்களை தப்பித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய அடியாரை கர்த்தாவுடைய கிருபையின்படி நடத்தி உமது பிரமாணங்களை நீர் எங்களுக்கு போதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சாட்சிகளை நாங்கள் அறியும்படி உம்முடைய பிரமாணங்களை எங்களுக்கு போதித்தரலும். ஒவ்வொரு நாளும் உடைய சத்தியத்தில் நடக்க எங்களுடைய இருதயத்தில் உங்களுடையதான வேத வசனங்கள் எழுதப்பட தேவரே, நாங்கள் அதை ஒரு காலம் மறந்து விடாதபடிக்கு உடைய பிரமாணங்களை வழியில் நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.